பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. தமிழக வேளாண் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. இன்றைய வளர்சோலையில் ஒரு புதிய வகை தாவரம் உங்களுக்கு அறிமுகமாகின்றது. கண்ணை பறிக்கும் வண்ண மலர்களைக் கொண்ட அந்த தாவரத்தின் அணிவகுப்பைத்தான் இப்போது பின்னணியில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடீனியம் என்பது இதன் பெயர். பாலைவன ரோஜா என்று அழைக்கப்படுகின்றது. சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு சிற்றூரில் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இந்த அழகு மலர் தோட்டத்தை உருவாக்கி வரும் ஜலந்தர் ரெட்டி அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். தாய்மொழி தெலுங்கு. வணிகவியல் பயின்றவர். முதல் ஆர்வம் 10 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் காடு வளர்ப்பு. அதன் பிறகு 5 ஏக்கரில் அடீனியம். இவரது திட்டமிட்ட செயல்பாடு என்ன? நம்ம இந்தியாவில் இருக்கிற 1000 வகை மரக்கன்றுகள் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வளர்த்து பார்க்கணும் என்ற ஒரு முடிவோட இதை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 500லேருந்து 600 ஸ்பீசிஸ் வரும் கலெக்ஷன் பண்ணி நட்டிருக்கிறோம். சில ஸ்பீசிஸ் நம்ம வெயிலுக்கு வராமல் 100-150 ஸ்பீசிஸ் வரும் இறந்து போச்சு. இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 10லேருந்து 12 அடி உயரம் வந்திருக்கிறது. 2006 வருஷத்துல அடீனியம் என்ற ஒரு பூச்செடி பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்து, இந்த பூச்செடிக்கு தமிழ்ல பாலைவன ரோஜா என்று சொல்லலாம். காமன் நேம் டெசர்ட் ரோஸ். இந்த அடீனியம் நம்ம இந்தியாவில் நிறைய பாப்புலாரிட்டி இல்லாமல் இருந்தது. 96ல் பேங்காக் சென்று ஒரு 150 டிஃபரண்ட் கலர்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போ இந்த அடீனியம் மேசிவ் ஸ்கேலில் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த அடீனியம் எல்லாரும் வீட்லேயும் இந்த பூச்செடி இருக்கிறோம். இதில் ஒரே ஒரு விசேஷம் என்ன என்றால், தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றணும், நிறைய வெயில் வேண்டும். நீங்கள் ஒரு மாதம் தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் இந்த செடி சாகாது. நல்ல அழகாக பூக்களோட உங்களை வர வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஜா பூ. ரோஜா பூவில் உங்களுக்கு 100லேருந்து 150 கலர் இருக்கு. ஆனால் நமக்கு சென்னை, திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடங்களில் இந்த இருக்கிற வெயிலில் எல்லா ரோஜா செடி நமக்கு உயிரோட வர்றது இல்லை. நாட்டு ரோஜா தான் வருது. மற்ற ரோஜா பூக்கள் நீங்க ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்க வளர்க்க முடியும். அதுக்கு மாற்றாக இந்த டெசர்ட் ரோஸ் என்ற பாலைவன ரோஜா நம்ம வளர்க்கலாம். நமக்கு ரோஜா பூக்கள் மாதிரி நிறைய வண்ணங்கள், எந்த விதமான சிரமம் இல்லாம குறைஞ்ச தண்ணி, நிறைய வெயிலில் இது வரும். அதனால இந்த பூக்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த அடீனியம் பூக்கள் தாய்லாந்து, இந்தோனேஷியா, தாய்வான் எல்லா இடத்திலும் இது ஒரு லக்கி பிளான்டாக வளர்க்குறாங்க. இந்த அடீனியம் செடி ஹைட்டு யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் பாட்டம் இது கேடக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாட்டம் ரொம்ப பெருசாக வளர்க்கலாம்.
இதை வந்து நேச்சுரல் போன்சாய் பிளான்ட் என்றும் சொல்லலாம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். சென்னை ஜலந்தர் ரெட்டி அவர்களுக்கு துணையாக இந்த அடீனியம் மலர் தோட்டத்தை நிர்வகித்து வருபவர் அரும்பு சுப்பிரமணியன் அவர்கள். பல நாடுகளுக்கும் சென்று பார்த்து வந்தவர். ஆங்கில இலக்கியமும் ரஷ்ய மொழியும் பயின்றவர். அவரிடம் இந்த தாவரத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த கிராமத்தின் பெயர் என்ன, இது எங்கு உள்ளது என்ற கேள்விகளுடன் தொடங்குவோமே. நம்ம இப்போ ஊத்துக்கோட்டைக்கும் பெரியபாளையத்துக்கும் நடுவுல இருக்கிற பாலவாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கோம். இந்த பகுதி, அதாவது இங்க நாங்க விளைச்சல் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த பகுதி வந்து 15 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. இந்த பூமியை சொல்ல போனா ஒரு விவசாய பூமின்னு சொல்றதை விட ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல நெல்லு விளையும், அதே சமயம் இந்த பகுதியில் இந்த 15 ஏக்கர்ல மட்டும் பாத்தீங்கன்னா புல்லும் விளையும், புல்லுக்கு மேல இருக்கிற மரங்களும் விளையும், எல்லா விதமான மரங்களும் இருக்கும். அதனால எல்லா விதமான மரங்களும், ஓரளவுக்கு எல்லா விதமான பூச்செடி கொடிகளும் இருக்கக்கூடிய ஒரு பூமியை வந்து ஒரு புண்ணிய பூமியா தான் நான் நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு 500-600 வகையான மரஞ்செடிகளை கொண்டு வந்து நட்டு ஒரு வித்தியாசமா ஒரு மனிதனால் உருவாக்கப்படுகின்ற ஒரு பெரிய காடாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அற்புதமா கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துலதான் இது வந்து நாங்க ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி 1980க்கு முன்னாடி வரைக்கும் இங்க நெல்லு வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு பூமி தான் இது. ஆனா இப்படி விதவிதமா மரங்களை கொண்டு வந்து நட்ட பொழுது இங்க இருக்கிற கிராமத்து ஜனங்கள் எல்லாருமே எங்களை பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, ஒரு அனுபவமும் இல்லாதவங்க இப்படி கொண்டு வந்து மரம் செடி கொடிகள்லாம் நடுறாங்களே நெல்லு விளையிற பூமியில போய் அப்படின்னு. மரம் செடி கொடிகள் மேல ஒரு அன்பும் காதலும் அளவுக்கு மீறிய ஒரு ஆசையும் இருந்ததுனாலதான் நெல்லை விடவும் எல்லா விதமான மரங்களும் செடிகளும் கொடிகளும் இங்க வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த பூமி. இப்போ இங்க வந்து 2 பகுதியா இங்க பிரிக்கலாம் இந்த இடத்த. ஒன்னு காடுகள் எல்லாம் இருக்கிற ஒரு இடம், எல்லா விதவிதமான மரங்களும் செடி கொடிகளும் இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னொன்னு அடேனியம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டெசர்ட் ரோஸ், பாலைவன பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான செடி வளரக்கூடிய பூமியும் இதுதான். இந்த செடியை வந்து மீதி மரங்களை எல்லாம் நாங்க நிலத்துல நட்டானாலும் இந்த செடிகளை எல்லாம் தொட்டியில தான் வளர்த்துறோம். ஏன்னா இதுக்கு வந்து மணலும் எருவும் கலந்த நல்ல வெயில் கொடுக்கக்கூடிய, கொஞ்சமா தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வகையை சார்ந்ததுதான் இந்த அடேனியம்ஸ்ங்கிறது. தாய்லாந்து,